ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம செந்தில் சொன்னோடனே ஷாக் ஆகிட்டாராமா நம்ம கதிர். ஷாக்கா குறை இப்போ 10 லட்சம் ரூபாய்க்கு நான் எங்கன்னா போகிறது? 10 ரூபா நம்மளை நம்பி கடன் தர மாட்டானுங்களேன்னா நம்ம என்னென்ன பண்ணுறது? 10 பேர்கிட்ட ஒவ்வொரு ரூபாயாக கேட்கலாமா? அந்த மாதிரி இருக்குது இவங்களோட டைலாக்ட். அதாவது இப்போ 10,000 பேர்கிட்ட கேட்போம்ப்பா, அப்படி பார்த்தாலும் 10,000 தான்ப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சரி, இந்த நிலைமையிலும் உனக்கு குசும்பு போல் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த விஷயத்த சரவணன்ட்டு சொல்லணும்னு சரவணனுக்கு கால் பண்ணி ஒரு விஷயம்லாம் இம்பார்ட்டன்ட் விஷயம், அத்தை வீட்டுக்கு போகணும் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அங்கே பார்த்தா தங்கமயில் ஒரு பக்கம் வந்து நின்றுட்டு, மாமா எனக்கு எது வாங்கி கொடுங்க அது வாங்கி, ஐயோ நேரகாலம் தெரியாமல் டென்ஷன் பண்ணுறாளே இவ அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவரோட ரியாக்ஷனு. சரி, எல்லாத்தையும் பொறுமையாக இவர் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார். என்ன பண்ணுறது, கன்சா இருக்க பொண்டாட்டியை மூஞ்சால காமிக்கக்கூடாதுல்ல, வெரி குட்பா நல்லா வளர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே ஒரு பக்கம் வந்துட்டு ஏதாவது பண்ணுவோம், சரி சண்டைக்காரன் காலில் விழுவுறதோட சாட்சிக்காரன் காலில் விழுந்துருவோன்னு சொல்லிட்டு அத்தை வீட்டுக்கு போய் பார்த்தா அத்தை இல்லைங்க. உடனே ஃபோன் அடித்தா பேசக்கூட தயாரா இல்லை. என்னம்மா இது இப்படி சொதப்பிறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த விஷயத்தோட இந்த சோகத்தோட இவர் போய் மீனா முன்னாடி நிற்க, தெரிஞ்சுதா நான் சொல்கிறது ஏதாவது கேட்குறீங்களா? ஆனால் இப்போ தேவையில்லைன்னு 10 லட்சத்தை தூக்கி கொடுத்துட்டீங்களே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்டி அழுகுறாங்க. என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் புலம்புறாங்க. யாருக்கிட்ட கடன் கேட்கணும்னு தெரியாமல் நிற்கிறாங்க. நம்ம கதிரோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாங்க, டே ஒன்று என்ன நம்பி 10,000 அவங்க தரமாட்டாங்க, 1 லட்சமாக தரப்போறானுங்க, 1 லட்சத்தை விடுங்க, 10 பேர்கிட்ட 10 லட்சமாக வாங்கிடலான்னு அவங்க பிளான் பண்ண கடைசியில் எல்லாம் சொதப்பி போச்சுங்க. சோகத்தோடு வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க. ஐயோ எம்டன் மகன் எப்போ பணம் கேட்பாரோ, நான் எப்போ மாட்டுவோன்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸில் இருக்குது. மீனா கிட்ட என்ன சொல்கிறாரு தெரியுமா நம்ம செந்தில்? நான் பேசாமல் எங்கேயா ஓடி போயிட்டாடே, அப்புறம் இதுக்கடா என்ன கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து உட்கார வச்சிருக்க, ஒரு அமௌண்ட்டுக்காக நான் ஓடி போயிட்டான்னு கேட்குறியாடா? சின்ன பிள்ளையாடா நீ? சின்ன பிள்ளைங்க முட்டாய் வாங்கி சாப்பிட்டுட்டு அம்மா திட்டும், நான் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறேங்குமே, அந்த மாதிரி இருக்கு இவரோட நிலமை. ஓகே.